ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஐஷு வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ரைஸ் கலெக்ஷன்ஸு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பச்சரிசின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதுதான் இங்கே வந்து சாப்பாட்டு அரிசின்னு சொல்லி எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அது உண்மையிலுமே சாப்பாட்டு அரிசி கிடையாதுங்க, பச்சரிசி. எல்லா அரிசியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா ப்ரைஸும் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எந்த அரிசி பார்த்தாலும். நாங்கள் இந்த டைம் ஜீரா ரைஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு ஒரு 1 kg வாங்கினோம். எல்லா அரிசியும் இப்படியே தான் இருக்குது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் தோசை ரைஸ்ன்னு ஒன்று சொன்னாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இட்லி அரிசி எப்போதும் போல் தான், நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இது ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஊரில் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த சாக்கோஸ் எல்லாம் நிறைய இருந்தது, ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமாக போனோம். இந்த செக்ஷனில் இது இருந்தது பார்த்திங்கன்னா, சேமியா, உப்மா சேமியா நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபேஸ் பவுட்ரு, நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளும் இங்கே கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இருந்தாலும் இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிங்க்கு பிளாக்ஸ் ரிமூவருக்கு போட்டிருந்தாங்க, அது வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க, சிங்கிள் பேக் வாங்கினா 30. நெக்ஸ்ட்டு இந்த கடாய் ஒன்று பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். 500 சம்திங் போட்டிருந்தது, நல்லா இருந்தது, காப்பர் பாட்டம். இந்த கிஃப்ட் பேக்லாம் நிறைய சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா இருந்தது. பட் ஆனால் இது ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே இந்த ஃபேமிலிஸில். பார்த்திங்கன்னா டாயும் அதேமாரி தான். இந்த டாய் போனதும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தொட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு பசங்களுக்காண்டி ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருந்தார். இதாங்க நாங்கள் வாங்கியிருந்த திங்ஸ். கொஞ்சம் இன்னும் காய்கறிலாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. அதுக்கப்புறமா போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தார். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் சூப்பராக இருந்ததுங்க, பார்க்கவே. டெக்கரேட்டிவ் பீஸ் தாங்க. ஒவ்வொன்றும் சைஸ் வரையாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸை பார்த்ததில் நான் பயந்துட்டேன். பார்த்துட்டு அப்படியே நான் வந்துட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த ஷாப்பில். கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், நல்லா இருந்தது. ஆனால் அதேமாரி குட்டி பசங்களுக்கு சேர் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. பார்த்திங்கன்னா சரின்ட்டு அப்படியே வாங்கலை, பார்த்துட்டு வச்சிட்டேன். இந்த வாட்ரு கேன் ஒன்று வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இது கேன் நம்ம தண்ணி ஓப்பன் வச்சு சாய்ச்சி விடுறதுக்காக ஃபுல் கேனு. நெக்ஸ்ட்டு ஐஸ் மோல்டு இங்கே வந்து சூப்பராக இருந்ததுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. ஃப்ளார் டிசைனு, ஹார்ட்டு, எக்ஸகான், இந்த மாதிரி நிறைய சைஸ் வரையாக இருந்தது கலெக்ஷன்ஸு. பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. போயிட்டு எடுத்து பார்த்தேங்க. ப்ரைஸு ஒர்த்து தான். பார்த்திங்கன்னா ஐஸ் மோல்டு 120 போட்டிருந்தது. பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது ஐஸ் மோல்டெல்லாம். பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருந்தேன். இந்த பாண்டாவோட ப்ரஷ் ஹோல்டர் சூப்பராக இருந்தது பார்க்கவே.
போயிட்டு கிட்டக்க எடுத்து பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இது வந்து டைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. அப்படியே அதோட ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணால் அது ப்ளேஸ் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக டைல்ஸில் மட்டும்தான் ஒட்ட முடியும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு டப்பர்வேர் கலெக்ஷன்ஸு நிறைய இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாம் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட டீ ஃபில்ட்ரு ஒன்று பார்த்தேன். பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு எடுத்து பார்த்தேன். 27 சம்திங் போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்துட்ருந்தேன். பார்த்திங்கன்னா என்ன தான் இவ்வளோ திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் எப்படியா இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் விட்டு போயிடுதுங்க. திருப்பியும் ஷாப்புக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. நான் எப்போதும் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் போவேன். வீட்டில் என்னென்ன திங்ஸ் இல்லை, என்னென்ன நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு தான் நான் போவேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது மறந்துட்டு வந்துடுவேன். அது வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுமே. பார்த்திங்கன்னா அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இந்த கானு, கொய்யாப்பழம், அதுக்கப்புறமா ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள் தான் எப்போதுமே நாங்கள் வாங்குவோம். அதுதான் சாப்பிடுவாங்க. வேறெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதில்ல. பசங்க எது சாப்பிடுவாங்களோ அதை மட்டும்தான் ட்ரை பண்ணுவோம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே. இந்த ஆரஞ்சு, இந்த பழம்லாம் எல்லாத்துலேயும் 1/2 kg இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இந்த ஷாப்பில். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் அதேமாதிரி நல்லா இருந்தது. கிவி பழம் ட்ரை பண்ணதில்ல. நீங்கள் எப்படி மந்த்லி போய் திங்ஸ் வாங்குவீங்களா, இல்லை வீக்லி ஒன்ஸ் வாங்குவீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்படி தாங்க வாங்குவேன். மந்த்லி ஒன்ஸ் வாங்குவேன். நிறைய திங்ஸ் விட்டுட்டு திருப்பியும் போய் வாங்கிட்டுருப்பேன். பார்த்திங்கன்னா ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.